புதுவையில் 12 பேருக்கு கொரோனா. சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தகவல். இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் பலர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுவையிலும் கொரோனா தொற்று பரவ தொடங்கியுள்ளது. புதுவையில் 12 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் நிருபர்களிடம் கூறியதாவது: சமீப காலமாக தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் என்ன நிலவரம் என தெரியப்படுத்துகிறோம். புதுச்சேரியில் 1-2 பாசிட்டிவ் கேஸ்கள் தான் வருகிறது. கடந்த வாரம் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகளுக்கு டெங்கு, சிக்கன்குனியா, கொரோனா பரிசோதனை செய்கிறோம். அதில் பாசிட்டிவ் வருகிறவர்களுக்கு தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கிறோம். அதன்படி கொரோனா பாசிட்டிவ் என அடையாளம் காணப்பட்ட 12 பேர் புதுவை அரசு மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தனி வார்டு அனுமதித்து சிகிச்சை அளிக்கிறோம். கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் 3 நாள் சிகிச்சைக்கு பிறகு குணமாகி விடுவார்கள். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழகத்தை போல் அதிக எண்ணிக்கையில் வரலாம் என்ற அடிப்படையில் கோரிமேடு டிபி மருத்துவமனையில் 10 ICU படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பு ஏற்படுபவர்கள் அங்கு அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்படும். தமிழகத்தை போல் அதிக எண்ணிக்கையில் வரலாம் என்ற அடிப்படையில் கோரிமேடு டிபி மருத்துவமனையில் 10 ICU படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிக பாதிப்பு ஏற்படுபவர்கள் அங்கு அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்படும். 2 வெண்டிலேட்டர் வசதியும் உள்ளது. பொதுமக்கள் கொரோனா குறித்து அச்சப்பட தேவையில்லை. அப்படியே வந்தாலும் 3 தினங்களில் சரியாகிவிடும். பொதுமக்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவவும். மூக்குவாயில் அடிக்கடி கை வைக்க வேண்டாம். சளி உள்ளவர்கள் இருமும் போது துணியால் மூடிக்கொள்ள வேண்டும். கொரோனா நோயாளிகள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை. இது குறித்த அறிவுறுத்தல்கள் மத்திய அரசிடமிருந்து இன்னும் வரவில்லை. கோவிட் வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடவில்லை. தமிழகத்தில் கொரோனா பாசிட்டிவ் அதிகரிப்பால் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியுள்ளது. சளி, இருமல் அதிக பாதிப்பு இருந்தால் அரசு மருத்துவமனையை அணுகவும். அதே நேரத்தில் அச்சப்பட தேவையில்லை. பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சமீப காலமாக சமூக ஊடகங்களில் கதிர்காமம் மருத்துவமனையில் தெருநாய்கள் உலா வருவது குறித்து வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் உள்ள இயக்குநரிடம் நகராட்சியிடம் பேசி நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாய்க்கடிக்கான மருந்து அரசு மருத்துவமனை, கதிர்காமம் அரசு மருத்துவமனை, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரேபிஸ் எதிர்ப்பு மருந்துகள் கிடைக்கிறது. லேசாக நாய் பூரிவிட்டது, கவிவிட்டது என்றாலும் தடுப்பூசி போடுவார்கள். படுக்கை வசதிகள் போதுமான அளவில் உள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கும் நாம் சிகிச்சை அளிக்கும் போது பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதிகமான நோயாளிகள் வரும்போது 2 படுக்கைகளுக்கு மத்தியில் பாய் போட்டு சிகிச்சை அளிக்கிறோம். விழுப்புரம், கடலூர், மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நோயாளிகள் வரும்போது இந்த நிலை ஏற்படுகிறது. தினமும் அப்படி ஏற்படுவதில்லை. யாரையும் நாம் புறக்கணிப்பதில்லை. இருப்பினும் இது குறித்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளேன். இப்பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் கூடுதல் வார்டுகளை ஏற்படுத்த உள்கட்டமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. இதன் மூலம் நிறைய படுக்கைகள் கிடைக்கும். தற்போது கூடுதலாக 10 படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்துள்ளோம். கூடிய விரைவில் இப்பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துவிடும். இவ்வாறு அவர் கூறினார்.